ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம குரோம்பேட்டையில் அமைந்துள்ள குமரன் குன்றம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம டெம்பிளோட டைமிங்ஸ் தான் பார்க்குறோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4:30 போல் வந்திருந்தோம். கோவில் ஓப்பன் பண்ணலை. டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது. அங்கே முருகருக்காக அர்ச்சனை வாங்கிடலாம். 5 o'clock போல் கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போன உடனே 10 rupees கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கியாச்சு. கோவிலில் என்டர் ஆன உடனே விநாயகர் இருப்பார், பின்னாடியே அம்பாள் இருப்பாங்க, பக்கத்தில் நவகிரகம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மலை மேலே ஏற போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா 6 முகம் கொண்ட முருகரோட சிலை ஒன்று இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே மொத்தமாக 120 படிகள் இருக்குது. அதை ஏறி போய் தான் நம்ம முருகரை தரிசிக்க முடியும். இங்கே சில பேர் வேலை செய்கிறப்போ ஒரு குன்றுலேருந்து வேலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய கோவிலும் அமைக்கிறாங்க. அதனால தான் இது குமரன் குன்றம் கோவில்னு அழைக்கப்படுது. மலையில் முதல்ல 60 படிகள் ஏறின உடனே இங்கே ஒரு சிவன் கோயில் நம்ம பார்க்குறோம். உள்ள சொக்கநாதர் இருப்பார். ரைட் சைடில் மீனாட்சி அம்மனும் இருப்பாங்க. சிவனையும் அம்மனையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மலை மேலே ஏறி முருகரை பார்க்க போகலாம். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காத்தோட்டமாக இருக்கும். ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். கொடிமரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காரு. அந்த கொடிமரத்தில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அறுபடை வீடு முருகரை அழகாக அதில் காமிச்சிருப்பாங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக யானை சிலை இருக்குது. இந்த கோபுரம், இந்த கொடிமரம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் முருகரை பார்க்கலாம். முருகர் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கம்பீரமாக நிற்கிறாரு. இப்போ நம்ம கோவிலோட உற்சவரை பார்க்குறோம். கோவிலில் முருகர் அவ்வளோ அழகாக கம்பீரமாக காட்சியளிச்சிருக்காரு. வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். மலையிலேருந்து இறங்குறப்போ லெஃப்ட் சைடில் இடும்பர் சந்நிதி இருக்குது. அதை தான் இப்போ பார்க்குறோம். இந்த பதிவின் மூலமாக குரோம்பேட்டை ஹஸ்தினாபுரத்தில் அமைந்துள்ள குமரன் குன்றம் கோவிலை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி பல புண்ணிய தலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.